எனக்கு ரீசன்ட் டேஸா ஒரு மனுஷன் சுத்தி சுத்தி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பொண்டாட்டிங்களை எப்படிதான் சமாளிக்கிறது? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். நீ எப்படி பொண்டாட்டிய சமாளிக்கிற? உனக்கு பொண்டாட்டிய பார்த்து பயம் இருக்கா இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா எப்படி சமாளிக்கிறதுன்னு கொஞ்சம் எனக்கும் சொல்லிக் கொடுப்பா அப்படின்ற விஷயத்த வளைச்சு வளைச்சு கேட்டதால மட்டுமே இந்த பதிவு முழுக்க முழுக்க ஒரு ஃபன் ஓரியன்டா தான் இருக்க போகுது. ஸோ அதனால யாரும் பர்சனலா எடுத்துக்க வேணாம். வழக்கம் போல லைட்டாவே கேட்போமே. சரி, வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்லன்னு ஆரம்பிக்க வேணாம். ஏன்னா இருக்கிறதே ஒரே ஒருத்தர் தான், யமதர்மராஜா. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பூமிக்கு வேற ஏதோ ஒரு வேலை விஷயமா வராரு. வந்தவர் சும்மா இருந்திருக்கலாம்ல. அங்க ஒரு புள்ளைய பார்க்குறாரு. அந்த புள்ளைய பார்த்தவொடனே ஹி ஃபால் இன் லவ். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மலையில போயிட்டு ஒரு பொண்ணோட உயிர் எடுக்கிறதுக்காக போறாரு. அந்த இடத்துல வந்து இந்த பொண்ண சந்திக்கிறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐ கான்டாக்ட்ல இவங்க 2 பேருக்குள்ள காதல் மலர்ந்துருது. ஸோ யமதர்மராஜா போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறாரு. ஆக்சுவலி நீயும் மழையில நனைஞ்சிருக்க, நானும் மழையில நனைஞ்சிருக்கேன். எனக்கும் தும்பல் வருது, உனக்கும் தும்பல் வருது. அப்ப ஜெஸ்ஸி இது லவ் தானே? அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட லவ் டயலாக்கா பேசி அந்த புள்ளையும் ஓகே சொல்ல வச்சிடறாரு. பட் இந்த லவ் பார்த்தீங்கன்னா வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன பிளான் பண்றாரு? சரி ஓகே, லவ் நல்லா தானே போயிட்டு இருக்கு, பேசாம இவளையே கல்யாணம் பண்ணிட்டு நம்ம இங்கேயே செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி கல்யாணமும் பண்ணிக்கிறாரு, செட்டிலும் ஆயிடுறாரு. ஆனா அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன் சார் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி, எவ்வளவு பிள்ளைங்க இருந்தோம், நான் ஏன் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணன்ற மாதிரி டெய்லி சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை. இப்ப யமதர்ம ராஜாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஊர் உலகமே என்ன பார்த்து பயப்படும். இவன் என்ன மனுஷனா கூட மதிக்க மாட்டிருக்கா, என்ன பார்த்து பயப்படவே மாட்டிருக்கா. போட்டு போட்டு மெதி மெதின்னு மெதிக்கிறா, சங்கிலே போட்டு ஏறி உட்காந்து குத்து குத்துன்னு குத்துறா. என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்ப, பேசாம அவகிட்ட சொல்லிட்டு இங்கிருந்து ஓடி போயிடலாமான்னு கூட ட்ரை பண்றாரு. ஓட முடியல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவருக்கு அழகான ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இந்த குழந்தை மூஞ்சிக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு, இல்லாட்டி இவ கொடுக்குற டார்ச்சருக்கு நான் ஊரை விட்டே ஓடிடுவேன் அப்படின்ற மாதிரி யமதர்மராஜா டெய்லி அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு ஆனாலும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா பையன் வளர ஆரம்பிக்கிறான். ஸோ பையன் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுப்பான் அப்படின்ற நம்பிக்கை வந்தோடனே பையன் கிட்ட சொல்லிட்டு ஓடிடுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாரு. ஸோ பையன் ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓகே நம்ம சொன்னா அவனுக்கு புரிய வருது அப்படின்றதுக்காக அவரும் சொல்றாரு, எப்பா எப்பா நான் தான் இந்த ஊர் உலகமே பயப்படுற யமதர்மராஜா. அப்பா சும்மா கதை விடாதப்பா, ஊர் உலகமே பயப்படுதுடா, அம்மா ஒரு நாளும் பயந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்றான். நம்புடா, சத்தியமா நான் தான்டா யமதர்மராஜா. நான் இந்த மாதிரி வந்து இந்த ஊரை விட்டு போயிடலான்னு இருக்கிறேன்டா. நான் என்னோட இடத்துக்கே நான் போயிடலான்னு இருக்கிறேன். உனக்கு போறதுக்கு முன்னாடி சில டிப்ஸ் கொடுத்துட்டு போலான்னு இருக்கிறேன்டா. அதுக்காக தான்டா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டிப்ஸா? என்னப்பா சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி அவனும் கேட்கறான். நீ டாக்டர் ஆகுதா, உன்னோட ஜாதகப்படி நீ டாக்டர் ஆனதான் கரெக்டா இருக்கும். டாக்டர்லயும் நீ தான் பெஸ்ட் டாக்டரா இருக்கணும். அது எப்படிப்பா நான் பெஸ்ட் டாக்டர் ஆக முடியும்? அப்பா கிட்ட ஐடியா இருக்கு. நீ எப்பப்பெல்லாம் ஆபரேஷன் தியேட்டரை ஓபன் பண்ணி உள்ள வரியோ, உள்ள இருக்கிற பேஷண்ட் பக்கத்துல நான் நின்னுட்டு இருக்கேன்னு வையேன், அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போறான்னு அர்த்தம். அவன் உயிரை நான் எடுத்துட்டு போக போறேன்னு அர்த்தம். என்ன நீ பார்த்துட்டனா, என்னை பார்த்துட்டு கபால்னு ஒரு வணக்கம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடு. ஏன்னா அந்த பேஷண்ட்டை நீ அட்டன் பண்ணாத. நீ அட்டன் பண்ணாத பேஷண்ட்லாம் இறந்துருவாங்க. நீ அட்டன் பண்ற எல்லா பேஷண்ட்டும் உயிரோட இருக்கிறாங்கன்னா ஊர் மக்களுக்கெல்லாம் எப்படி இந்த செய்தி பரவும்? அவர் கைராசியான டாக்டர், அவர் கையை வச்சாலே பொழைச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி உன் பேர் பயங்கரமா வளரும். இதை எப்பவுமே மனசுல வச்சுக்க அப்படின்ற மாதிரி அந்த டிப்ஸை சொல்லிட்டு அவர் காணாம போயிடுறாரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த பையன் நல்லா படிக்கிறான், நல்லா வளர்றான், ஒரு ஸ்டேஜ்ல பெரிய டாக்டராகவும் ஆயிடுறான். ஆனாலும் அவங்க அம்மா, டே யமதர்மா, என்ன லவ் பண்ணி கழட்டி விட்டா போன, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ என் கையில மாட்டுவல, அன்னைக்கு நீ மர்கையா சாலாதாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்க அம்மா தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பையனும் வந்து டாக்டரா மாதிரி நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு நாள் என்ன பண்றாங்க, ஆப்ரேஷன் தியேட்டரை ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க அப்பா நின்றுட்டு இருக்காரு. அவங்க அப்பாவை பார்த்தோன்னே, அப்பா இது உண்மையாப்பா, நீதான் யமதர்மனா, சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. சரி அப்போ நீ இங்க இருக்கானா, இந்த பேஷண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறக்க போறாங்க, அதானப்பா அர்த்தம் அப்படின்ற மாதிரி யமதர்மரை பார்த்து கேட்கிறாரு. அவரும் கஞ்சாடையிலே ஆமாப்பா அப்படின்ற மாதிரி பிளிங்க் பண்றாரு. சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இவர் ஆபரேஷன் தியேட்டரை விட்டு வெளியே வந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பேஷண்ட்டும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த தகவல் காட்டு தீ மாதிரி உலகெங்கும் பரவுது. இந்த டாக்டர் அட்டன் பண்ணாலே அவங்க வந்து பொழைச்சிருவாங்க, ஆனா அவர் அட்டன் பண்ணாட்டி கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவர் வந்து இது வரைக்கும் 0 ஃபெயிலியர், 100
100% சக்சஸ் ரேட் வச்சிருக்க ஒரே ஒரு டாக்டர் அவர் மட்டும்தான். அவர் கையை வச்சு பொழைக்காதவங்க இந்த உலகத்திலே கிடையாது. அப்பேற்பட்ட டாக்டர் அப்படின்ற மாதிரி ஊர் உலகமே அவரை பத்தி வந்து பயங்கரமா பேசுறாங்க. இந்த தகவல் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ராஜா கிட்ட வந்து அவரோட காதுக்கு போகுது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாவுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க ரொம்ப வருஷமா வந்து ரொம்ப படுத்தபடியா இருக்காங்க. உடம்பு முடியாமலே இருக்கிறாங்க. உடனே இந்த ராஜா என்ன பண்றாரு, இந்த டாக்டரை வந்து கூப்பிட்டு விடுறாரு. இந்த மாதிரி வந்து என் பொண்ணுக்கு நீங்க ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ நீங்க கை வச்சா அவ கண்டிப்பா பொழைச்சிருவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி நான் ஒரு வாட்டி பேஷண்ட் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பேஷண்ட் வந்து பார்க்குறாரு. பேஷண்ட்டை பார்த்தோன்னே அந்த பேஷண்ட் மேல வந்து ரொம்ப காதல் வந்துருச்சு அவருக்கு. ஏன்னா அந்த பேஷண்ட் அவ்வளோ அழகா இருக்காங்க. இவரு உடனே ராஜா சொல்றாரு, இல்ல எனக்கு நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போனா தான் என்னால எதையுமே டிசைட் பண்ண முடியும். நான் அங்க வந்து தான் எப்பவுமே டிசைட் பண்ணுவேன். அங்கெல்லாம் நீங்க டிசைட் பண்ண வேணாம். இங்கேயே டிசைட் பண்ணுங்க. நீங்க ஒண்ணும் சும்மா ஒண்ணும் பண்ண தேவையில்ல. இந்த மொத்த ராஜ்யத்தையும் உங்க பேர்லயே நான் எழுதி குடுக்குறேன். அது மட்டும் இல்லாம என் பொண்ண உங்களுக்கு கல்யாணமும் பண்ணி குடுக்குறேன். நீங்க எப்படியாவது என் பொண்ண காப்பாத்திருங்க அப்படின்ற மாரி அந்த ராஜா கேட்கிறாரு. எது பொண்ணும் தரீங்க, ஊரும் தரீங்களா? நல்லாத்தான் இருக்கு இந்த ஆஃபரு அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இவர வந்து ஒரே லவாங்கி பார்வையா பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கும் மனசுக்குள்ள காதல் வந்துருச்சு. ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். இது நான் சொல்லியே ஆகணும். நீ அவ்வளோ அழகு அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம முன்தினம் பார்த்தேன் என் சாங்குக்கு வேற போயிடுறாரு. சரி பாட்டை பாடி முடிச்சு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது. ஆப்ரேஷன் தியேட்டர் கதவை திறந்தா அவங்க அப்பா நின்னுட்டு இருக்காரு. டேய் யமதர்மா, தகப்பா நீயா? நீ எதுக்குப்பா வந்த? இந்த புள்ளைய எப்படியாவது காப்பாத்தணும். ஏய் என்னது காப்பாத்த புரியா? அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ ஆப்ரேஷன் தியேட்டரை கதவு திறக்கிறப்ப உள்ள நான் இருந்தா அவங்க வந்து உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க சாக போறாங்கன்னு அர்த்தம். நீ எதுவும் பண்ண தேவையில்ல. நீ ஒழுங்கா போயிடு. அப்பா 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 ப்ளீஸ்ப்பா எனக்காக இந்த ஒரு பொண்ணை மட்டும் விட்டுப்பா. அதெல்லாம் முடியாதுப்பா. அப்பெல்லாம் யாரையும் நான் இது வரைக்கும் விட்டு போனதா சரித்திரமே கிடையாது. அந்த பொண்ணை உயிரை வந்து நான் எடுத்துட்டு போறேன். எது? அந்த பொண்ணு உயிரை நீ எடுத்துட்டு போறியா? இரு உன் உயிரை நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கதவு திறந்து, அம்மா நீ ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தல்ல அப்பா அதை உள்ளதான் நிக்கிறாரு இங்க வா அப்படின்ற மாதிரி கோத்து விட்டுறா. உடனே அவங்க வந்து கோவமா வந்து யமதர்மராஜாவை துரத்திட்டு வராங்க. யமதர்மராஜா இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு காணாம டமால்னு மறைஞ்சு போயிடுறாரு. மறைஞ்சு போய் மேல உலகத்துல இருந்து பாத்துட்டு இருக்காரு. என்னையாடா மாட்டி விட்ட தம்பி? நீ நினைச்சிட்டு இருக்க அப்பாவை மாட்டி விட்டன்ட்டு. நீதான் மாட்டிக்கிட்ட. லௌதீக வாழ்க்கையில நீதான் மாட்டிக்கிட்ட. நான் எப்படி அடி வாங்கினேன் அதுல பாதி அதிகாவது நீ வாங்குவ பாரு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா மேலோகத்துல இருந்து கண்ணீர் சிந்துறாரு. அவருக்கு அவரோட வாழ்க்கையை நினைச்சு கஷ்டப்படுறதா இல்ல கீழே மாட்டிக்கிட்டானே இப்ப அவன் வாழ்க்கையை நினைச்சு கஷ்டப்படுறதானே தெரியல. என்னதான் எவ்வளவுக்கு எவ்வளவு இதை வந்து காமெடியா நான் சொல்லியிருந்தாலும் கிட்டத்தட்ட இது உண்மையும் கூட. அது எவனா இருந்தாலும் சரி எமனாவே இருந்தாலும் சரி பொண்டாட்டிக்கு பயந்துதான் ஆகணும். ஏய் கதையெல்லாம் விடு, நீ பயப்படுறியா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, பயப்படுறனான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு பயம் பெருசா மரியாதை பெருசா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மரியாதை கொஞ்சம் ஜாஸ்தி பயத்தை விட. ஸோ என்னோட மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பீஸ் கிடையாது. அவங்க ஒரு ரேரஸ்ட் பீஸ். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானும் அவளும் வந்து 15 வருஷமா ஃப்ரெண்ட்ஸு. ஸோ 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அப்புறம் வந்து நாங்கள் மேரேஜும் பண்ணிக்கிறோம். மேரேஜ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் லவ் பண்ணது வேற ஒரு பொண்ணு, கல்யாணம் பண்ணது தான் என் ஒய்ஃபை. ஸோ அவங்க 15 வருஷம் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் சில நேரம் அவங்களையும் மீறி அடிக்கடிக்கு வந்து சந்திரமுகி எட்டி பாக்குற மாதிரி அவங்களுக்குள்ள பொண்டாட்டி எட்டி பார்த்துட்டு போவாங்க. எனக்கே டவுட்டா இருக்கும், இப்ப இவன் ஃப்ரெண்டா இருக்கிறாளா இல்ல வந்து பொண்டாட்டியா இருக்காளா அப்படின்ற மாதிரி. சோ என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப ப்ரெடிக்டபிள். அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என் ஃப்ரெண்டுக்குள்ள வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு போறாங்க பாத்தீங்களா, அந்த மனைவின்ற கேரக்டர், அவங்க தான் கொஞ்சம் டேஞ்சர். எப்ப எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னே தெரியாது. டே நீ மழுப்புறடா, நீ உண்மையை சொல்ல மாட்டிருக்கடா அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா என்னங்க பண்றது? ரெக்கார்ட் பண்றப்ப பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு. தப்பு சொல்லட்டாலும் தப்பு. அவஸ்தப்படுறா சாரி. ஆக்சுவலி இந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றது வந்து ரொம்ப புனிதமானது. ஏன்னா அவங்க வேற யாரோ கிடையாது, நம்மள பாதி. அதாவது நம்மள பெட்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் மனைவின்றவங்க. ஸோ ஒரு காதலுக்குள்ள நட்பு இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கணவன் மனைவிக்குள்ள நட்புன்ற ஒரு விஷயம் வந்து இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப வருஷத்துக்கு வந்து போகும். என்னதான் கணவன் மனைவியா இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாட்டி அவங்க ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற வெவ்வேறு ஆட்களாக தான் இருப்பாங்களே தவிர ரெண்டும், அதாவது ஈருடல் ஊர் உயிர் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது இருக்கவே இருக்காது. ஸோ நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மனைவியை வந்து ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணுங்க. அண்ட் கேட்டுட்டு இருக்க மனைவிகளாகிய நீங்களும் ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்.
என்னதான் வந்து என் பொண்டாட்டிய பத்தி நெறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தாலுமே, அவங்க இல்லாம நான் இல்ல. எனக்கு அடிக்கடிக்கு ஒரு விஷயம் தோணும். எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு சூப்பர் பவர்லாம் கிடைச்சுச்சுன்னா, என் வாழ்க்கையில வந்து இந்த ஒரு விஷயத்த நான் பின்னாடி போய் மாத்திருவேன் அப்படின்ற மாரிலாம் எனக்கு தோணும். அப்ப தோன்றப்ப இன்கேஸ் நான் அந்த விஷயத்த மாத்துனா, எனக்கு மேரேஜ் நடந்திருக்குமா? ச்சே! மேரேஜ் நடந்திருக்காது. என் ஒய்ஃப் என் லைஃப்ல இருக்க மாட்டாள்ல? அப்படின்ற மாரி ஒரு தாட் வந்துச்சுன்னா, வேணாம். அந்த விஷயத்த நான் மாத்தவே இல்லப்பா. இருக்கிற லைஃபே நல்லா தான் இருக்கு. இப்படிதான் எனக்கு தோணும். ஏன் அப்படி தோணுதுலான்னு தெரியல. ஜஸ்ட் இமேஜின் பண்றதுக்கே அவங்க இல்லாத ஒரு லைஃப் வந்து நல்லா இருக்காது அப்படின்ற மாரி எனக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. திடீர்னு கடவுள் திடீர்னு கடவுளே என் கண்ணு முன்னாடி வந்துட்டு, "உன்னோட பழைய எக்ஸே குடுக்குறேன்ப்பா. இந்தா உன் எக்ஸ் இருக்கிற வாழ்க்கை, உன் பொண்டாட்டி இருக்கிற வாழ்க்கை. எந்த வாழ்க்கை வேணும்?" அப்படின்ற மாரி கைய நீட்டினா கூட, "ஆ என் எக்ஸ நீயே வச்சுக்கப்பா. அது எனக்கு தேவையில்ல. என் பொண்டாட்டியே எனக்கு போதும்." அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணும். ஏன்னா, மனைவியா என்னோட ஒய்ஃப பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நெறைய விஷயம் வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா 15 வருஷமாவே ஃப்ரெண்டா இருந்திருந்தாலும், அவகிட்ட நான் பார்க்காத நெறைய விஷயம் மனைவியா இருக்கிறப்ப என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. "ஏய்! இதெல்லாம் நீ தானா? இதெல்லாம் நீ பண்ணுவியா?" அப்படின்ற மாரி எனக்கு நெறைய விஷயம் ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பார்க்காத ஒரு கேரக்டர வந்து அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தேன். இந்த மனைவின்றவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கடல் மாரி. அந்த கடல்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். திடீர்னு முத்து வரும், திடீர்னு பவளம் வரும், திடீர்னு சுனாமி கூட வரும். சுனாமி அடிக்க தானே செய்யும். அந்த மாரி சமயத்துல அடிப்பாங்களே தவிர, அவங்க வந்து அந்த பாசத்த கூட சில பேர் வீட்ல இப்படிதான் காட்டுறாங்க. என்னால இதுக்கு மேல லென்த்தா பேச முடியலங்க. என் மனைவி கிட்ட இருந்து ஒரே லவ் டார்ச்சரா இருக்குது. கையில மத்த வச்சுக்கிட்டு, எந்நேரத்திலும் அந்த மத்து பாஞ்சு வந்துருமோன்னு ஒரு பதட்டத்திலேயே நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து பொருந்தும். சரி, இந்த பிரச்சனைக்கு என்னதான் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மெர்ச்சி சரவணன் சார் உங்களுக்கு தெரியும் ஆர்ஜே. ஸோ அவர் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு சொல்யூஷன வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு. அதே சொல்யூஷன தான் நான் உங்களுக்கும் சஜெஸ்ட் பண்றேன். உங்களோட மனைவிகள் உங்கள போட்டு மிதிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க அப்படின்னா இந்த ட்ரிக்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது வேற ஒண்ணும் கிடையாது. 2 வார்த்தை. சரிம்மா, சாரிம்மா. ஏதாவது ஒண்ணு சொதப்பிருச்சா, அவிங்க சொல்றத கேட்டுக்குங்க. சரிம்மான்னு சொல்லிடுங்க. அப்படியும் இல்ல, கோவம் உக்கிரமா இருக்காங்களா, சாரிம்மா அப்படின்ற வார்த்தைய வந்து யூஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த 2 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். ஒண்ணு சரிம்மா, இன்னொன்னு சாரிம்மா. ஸோ இத பயன்படுத்துங்க. நம்மளோட வாழ்க்கைய நம்மளே கொஞ்சம் தற்காத்து வச்சுப்போம். சரிங்களா? ஐ ஹோப் இன்னைக்கான இந்த பதிவு எல்லா கணவன்மார்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். இன்னொரு நாள், இன்னொரு நல்ல கதையோடும், கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே ஏங்கி கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவ பத்தியோ, இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா, அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். உங்கள மோட்டிவேட் பண்றேன். என்ன நீங்க மோட்டிவேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம அந்த சப்ஸ்கிரைபும், அந்த கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நீங்க அத பண்ணிட்டீங்கனாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, நாளைக்கு இன்னொரு கதையோடும், கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான். நான் மட்டும் தான். நன்றி.